இதுக்கப்புறமா இதை சார்ந்து சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அடுத்தடுத்து. 1962 அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறமா 1963 அந்த சிறை வந்து மூடப்படுது, டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. 1970 FBI வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கடலில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. ஆனால் அந்த தப்பிச்சு போனவங்களோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இவங்க பிரேசிலில் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஆதாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் அந்தளவுக்கு தெளிவாக இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சிடறாங்க. 1979 FBI வந்து இந்த கேஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இவங்க அதாவது கடலில் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே வருஷம் எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியும் ஒன்று தயாரித்து வெளியிடுறாங்க, இதே மையமாக வச்சு. இதுக்கப்புறம் 1979 USA மார்ஷல் சர்வீஸ் அப்படின்றவங்க இந்த கேஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அகராதி இருக்குது, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா ஒன்று அவங்க இறந்ததை உறுதிப்படுத்தணும், இல்லைன்னா அவங்களுக்கு 100 வயசாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க தப்பிச்சு போனதாகவே இவங்க அர்த்தம் வச்சுருப்பாங்க. அதனால் இன்ன வரைக்கும் இந்த கேஸ் ஆக்டிவில் தான் இருக்குது. 2030 வரைக்குமே இந்த கேஸ் ஆக்டிவில் தான் இருக்கும். 2013 USA மார்ஷல் சர்வீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அதாவது, நான் ஜான் ஆங்க்லின், நாங்கள் 3 பேருமே தப்பிச்சு போயிட்டோம், 2 பேரும் இறந்துட்டாங்க, எனக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, இப்போது எனக்கு பனிஷ்மெண்ட் நீங்கள் 1 இயர் கொடுத்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் அதை அவங்க பெருசுப்படுத்திக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க, ஏதோ போலி லெட்டர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது 2025 வரைக்குமே ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே இதை வந்து மறுபடியும் ஒரு சிறைச்சாலையாக மாற்றலாம்னு ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதுவும் வரலாற்றில் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வாகவே இருக்குது.